இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கோஸ்ட் ஷிவ். இந்த படம் 2002 ரிலீஸ் ஆன ஒரு பேய் படம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடக்கிற சம்பவம் டைட்டானிக் சம்பவம் நடக்கிறதுக்கு 14 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு கப்பலுக்குள்ளேயே எடுத்திருக்காங்க. அதனால் ப்ரொடியூசருக்கு செலவு மிச்சம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, 6 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு டீம் இருக்காங்க. இவங்க எந்த வேலையை சொன்னாலும் காசை வாங்கிட்டு செய்யக்கூடியவங்க. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் இவங்கக்கிட்ட வந்து, நான் கடலில் ஒரு கப்பலை பார்த்தேன், அதுக்குள்ளே விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் இருக்க மாதிரி இருக்குது, அதை கொண்டு வர உங்கள் உதவி தேவைப்படுதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களும் இந்த டீல் ஓகேன்னு அந்த கப்பலுக்குள்ளே போகிறாங்க. இப்போது அந்த கப்பலில் இருந்து இவங்க உயிரோடு திரும்பி வராங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய கப்பலில் ஒரு பார்ட்டி நடந்துன்னு இருக்கு. அதில் ஒரு பொம்பளை பாட்டு பாடினு இருக்கா. அவளை சுற்றி எல்லாரும் டான்ஸ் ஆடினு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு மட்டும் சோகமாக உக்காந்துட்டு இருக்கா. இவர் தான் இந்த கப்பலோட கேப்டன். இவர் அந்த சின்ன பொண்ணை சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அவளை கூப்பிட்டு அவள் கூட டான்ஸ் ஆடுறாரு. அவரோட சேர்ந்து அங்கே இருக்க எல்லாரும் மெய் மறந்து ஆடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் வருது கப்பல்ல இருந்து. என்னன்னு பார்த்தா, கப்பல் சைடில் இருந்த எல்லா கம்பிங்களும் அறுந்து அங்கே டான்ஸ் ஆடின்னு இருந்த எல்லாரோட உடம்பையும் ரெண்டாக கிழிச்சிடுது. அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் உடம்பு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இறந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஒரு டீமை காமிக்கிறாங்க. இவங்க பணத்துக்காக சில வேலைகளை செய்கிறவங்க. அதோட கடலோரமாக ஏதாச்சும் கப்பல் ஒதுங்கன்னா அதில் இருக்க பொருளையும் விற்று பணமாக மாற்றிடுவாங்க. இவங்க ஒரு நாள் ஒரு பாரில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு, நான் வெதர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கப்பலை பார்த்தேன், அப்படியே அந்த கப்பலை ஃபோட்டோவும் எடுத்துன்னு வந்திருக்குன்னு அவங்கக்கிட்ட ஃபோட்டோவை காட்டுறான். இவர் தான் இந்த டீமோட கேப்டன். இவர்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்கிறான். இவரும் இவங்க டீமில் இருக்க எல்லாரும் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட, நீங்கள் தான் அந்த கப்பலுக்குள்ளே போகிறதுக்கு உதவி பண்ணணும், அந்த கப்பலில் என்ன கிடைச்சாலும் பங்கு பிரிச்சுக்கலாம்னு சொல்கிறான். அவங்களும் யோசிச்சுட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்களோட கப்பலை எடுத்துகிட்டு அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஆஃபீஸரும் அவங்க கூடவே போகிறான். இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க கப்பலில் ஒரு சிக்னல் வருது. பக்கத்தில் ஏதோ பெரிய கப்பல் இருக்க மாதிரி. உடனே மறைஞ்சும் போயிடுது. அந்த சிக்னல் போயிட்டு வர்றதுனால கேப்டன் குழம்பி போயிடுறாரு. திடீர்னு பார்த்தா அவங்க தேடி வந்த கப்பல் அவங்க கப்பலுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கு. இவங்களால இவங்க கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த கப்பல் மேலே போய் இடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கப்பலும் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடுது. சரி, அந்த பெரிய கப்பல் உள்ள என்ன தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக 4 பேர் மட்டும் போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது இந்த கப்பல். சரி, அப்படியே ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துனே போகிறாங்க. அதில் ஒருத்த மட்டும் திடீர்னு நடக்கிற பலகை உடஞ்சி உள்ளே விழுறான். அவன் அந்த டீமில் இருக்க ஒரு பொண்ணு காப்பாற்றிடுறான். இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவனை காப்பாற்றும் போது அங்கே ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி இவ கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறாங்க, ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஆனால் எதுவும் கிடைக்கல. அப்புறம் எல்லாரும் அவங்க கப்பலுக்கே திரும்பி வந்துடுறாங்க, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம்னு. கேப்டன் அந்த பெரிய கப்பலோட ஹிஸ்ட்ரியை அவங்க டீமில் இருக்க எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை பார்த்ததை நினச்சி குழப்பத்தில் உக்காந்துட்டு இருக்கா. அங்கே அந்த ஆஃபீஸரும் வரான். வந்து அவகிட்ட பேசுகிறான். அவளும் அவங்கிட்ட, நான் அங்கே ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன்னு சொல்கிறா. அதுக்கு அவனும் ஏதோ ஆறுதலுக்கு சில வார்த்தையை சொல்கிறான். அப்படியே அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பெரிய கப்பலில் பெருசாக ஓட்டை இருக்குது. இந்த கப்பல் ஏதோ பெரிய பாறையில் இடிச்சதுக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் இவங்களோட கப்பலும் டேமேஜ் ஆனதுனால அதையும் சரி செய்யணும். அதனால் இவங்க டீமில் இருந்து ஒருத்தனை மட்டும் இங்கே கப்பலிலேயே விட்டுட்டு எல்லோரும் அந்த பெரிய கப்பலுக்கு போகிறாங்க. இந்த தடவை எல்லாரும் தனித்தனியாக போகிறாங்க. அங்கே மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணை பார்க்குறா. பயத்தில் கீழே விழுந்துடுறா. தலையில் கொஞ்சமாக அடியும் பட்டுருது. அப்படியே அந்த பக்கம் கேப்டன் தனியாக ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே கண்ணாடியில் யாரையோ பார்த்துட்டு பயந்துடுறாரு.
அங்கே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்ததும் அந்த ஆஃபீஸர் அங்கே வந்துடுறான். அவங்கிட்ட மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை இங்கே பார்த்தேன்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 பேரும் வேறு இடத்துக்கு போகிறாங்க. வெளியே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறா. உள்ளே இருந்து நிறையா பொண்ணுங்க தண்ணியில் அடிச்சுன்னு வரதை பார்த்துட்டு 2 பேரும் பயந்துடுறாங்க. அதே சமயம் இவங்க வந்த வழியில் இருந்த டோரும் தானாகவே லாக் ஆகிடுது. அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு வேறு வழியில் கிளம்புறாங்க. அங்கே போனால் அங்கே நிறையா பெட்டிங்க அடுக்கி வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே இருந்து ஏதோ சத்தம் வருது. என்னென்னு அதை திறந்து பார்க்குறாங்க. அந்த பெட்டி ஃபுல்லாக தங்க கட்டிங்க இருக்குது. அதை பார்த்ததும் சந்தோஷமாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீமில் இருக்க எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க. அவங்களும் அந்த பெட்டியில் இருக்க தங்கத்தை பார்த்து சந்தோஷமாயிடுறாங்க. சரி, வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலான்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அதே சமயம் கப்பலில் இருந்த இன்ஜின் கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. சரி, கிளம்பலான்னு கப்பல் இன்ஜினை ஆன் பண்ணுறாங்க. கப்பல் வெடிஞ்சு செதறுது. கப்பல் இன்ஜின் ரெடி பண்ணிட்டு இருந்த அந்த ஒருத்தன் மட்டும் இறந்துடுறான். மற்ற எல்லாரும் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் அதை நினச்சி சோகமாகிடுறாரு. மற்ற எல்லாரும் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு பிளான் போடுறாங்க. அதுக்கு இந்த பெரிய கப்பலை ரெடி பண்ணாதான் முடியும்னு அந்த வேலையை பார்க்க தனித்தனியாக போகிறாங்க. இப்போ தான் இங்கே பேய் இருக்குன்னு இந்த கப்பலில் நடந்த உண்மை என்னன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இங்கே இந்த மொட்டை பெரிய ரூம்குள்ளே போகிறான். அந்த இடம் தான் ஸ்டார்டிங் சீனில் பார்ட்டி நடந்த மாதிரி காட்டின இடம். அந்த பேய் இப்போ மறுபடியும் அதே பார்ட்டி நடக்கிற மாதிரி பொய்யா உருவாக்கி அந்த மொட்டையை லிஃப்டில் இருந்து கீழே தள்ளி கொன்னுடுறான். அதே சமயம் கேப்டனோட உடம்புக்குள்ளே ஏதோ பேய் புகுந்து ஹீரோயினியை கொலை பண்ண வராரு. அவரை அடித்து ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்படி தப்பிக்கலான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த கப்பலை ரெடி பண்ணாதான் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு அப்படியே கப்பலை ரெடி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் அந்த மொட்டை செத்து போயிருக்கிறத பார்த்துட்டு பதறி போயிடுறா. அங்கே ஆவியான அந்த சின்ன பொண்ணு அவகிட்ட அங்கே நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறா. இந்த கப்பலில் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக நான் சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன். இங்கே ஒரு கும்பல் கிச்சனில் இருக்க எல்லா ஸ்டாஃபையும் கொன்னுட்டு எல்லா சாப்பாட்லையும் விஷத்தை கலந்துட்டாங்க. அதே சமயம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கே இருந்த எல்லா கேபிளையும் கட் பண்ணி எல்லாரையும் கொன்னுட்டானுங்க. கேப்டன் என்னை காப்பாற்றினதுனால நான் மட்டும் பிழைச்சேன். பயத்தில் உதவி கேட்டு என்னோடய ரூமுக்கு ஓடி போனேன். என்னை விடாமல் துரத்தி வந்து என்னை தூக்கில் தொங்க விட்டு சாகடிச்சிட்டானுங்கன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு அழுறா. இப்போதான் இந்த கதையோட ட்விஸ்டே. இந்த கதையில் இந்த கப்பலில் இருக்க எல்லாரையும் கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, இவங்களை இவ்வளோ தூரம் இந்த கப்பலுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த ஆஃபீஸர் தான். இந்த உண்மை தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயின் எல்லாரையும் காப்பாற்றலாம்னு போகிறா. அதுக்குள்ளே கேப்டன் இறந்து போயிடுறாரு. சரி, மற்ற எல்லாரையும் காப்பாற்றலான்னு நினைக்கிறா. உடனே அவங்க டீமில் இருந்த இன்னொருத்தனும் இறந்துடுறான். இப்போது ஹீரோயின் அப்புறம் அவள் டீமில் இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ஆஃபீஸர் அவனையும் கொன்னுட்டு அவனோட வேஷத்தில் ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த கப்பல் ரெடி தான் பண்ண முடியல, அப்போது அழிச்சிடலாம்னு நினச்சி இந்த கப்பல் ஃபுல்லாக பாம்பு செட் பண்ணி வச்சுட்டு பட்டன் அழுத்த ரெடியாக இருக்கா. அப்போது தான் இவன் தான் யாருன்னு அவகிட்ட சொல்கிறா. நான் இங்கே ஆவிங்களை சேகரிப்பவன், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதுக்காக தான் இந்த கப்பலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது நீ இதை வெடிக்க வச்சுட்டா தீய சக்தி எல்லாம் கோபமாயிட்டு என்னை அழிச்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோயினே அடிச்சிடுறான். அவகிட்ட இருந்த அந்த பட்டன் கீழே விழுந்துடுது. ஹீரோயின் பக்கத்தில் இருக்க அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பட்டனை சுடுறா. அப்படியே அந்த பாம் வெடித்து கப்பல் 2ஆக உடஞ்சி தண்ணிக்குள்ளே போகுது. அங்கே இருந்த ஆவிங்க எல்லாமே சுதந்திரமாக வெளியே போகுது. நம்ம ஹீரோயினையும் அங்கேருந்து தப்பிச்சிட்றா. அப்படி அடுத்த சீனில் ஹீரோயினையை காப்பாற்றி ஆம்புலன்ஸில் படுக்க வச்சுருக்காங்க. அவள் அப்படியே படுத்துட்டு வெளியே பார்க்குறான். அங்கே தான் மறுபடியும் ட்விஸ்ட்டு. நம்ம ஆஃபீஸர் மறுபடியும் இங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த பாம்பு வெடித்ததில் அவன் சாகலை, ஏன்னா அவன் மனுஷனே இல்லை. இப்போ மறுபடியும் தன்னோட ஆவி வேட்டையை தொடங்க இன்னொரு கப்பலுக்குள்ளே போகிறான். இதோட இந்த படம் முடியுது.